அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் 2022 தமிழ் மொழிக்கான தகுதி தேர்வில் உள்ள இந்த விடை குறிப்புகளை தற்போது காண இருக்கின்றோம். முதல் வினா, கீழ் கண்டவற்றுள் எது குமரகுருபரர் பாடிய நூல்? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். குமரகுருபரர் பாடிய நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பகையை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். வெற்றி கொண்டவரை பரணி இலக்கியம். சரிங்களா? சிற்றிலக்கியங்கள்ல ஒரு வகை பரணி இலக்கியம். அடுத்தது மூன்றாவது வினா, கூற்று 1 தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் பல இடம் பெற்றுள்ளது. சரி, கூற்று 1 சரி. தப்பாட்டை சேகரித்து தம் பாடலில் பதிவு செய்தவர் அருணகிரிநாதர் திருப்புகழ. அப்ப ரெண்டுமே சரி. எங்க இருக்கு பாருங்க, கூற்று 1 மற்றும் 2 சரி. அப்ப ஆப்ஷன் டி. அடுத்ததுனா, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல். களைப்பை நீக்குவதற்கு பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். ஆப்ஷன் சி ஆன்சரு. அடுத்து 5வது, காதால் கேட்டு வாய்மொழியாவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை டேஷ் இலக்கியம் என்பர். அதாவது என்னன்னா வாய்மொழி இலக்கியம் என்பர். சரிங்களா? அப்போ 5க்கு ஆப்ஷன் பி. 6வது பாருங்க, பொறுத்துக. உட்கார்ந்து உண்ண உதவுவது. சரிங்களா? உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய். அப்போ 1க்கு 2. உட்காரம் உண்ணவும் உதவுவது திண்ணைப்பாய் 4. அப்போ 2, 4 ஆப்ஷன் சி வருது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது 7வது, பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. எதை பயன்படுத்தினாங்கன்னா நெல்லை பயன்படுத்தினாங்க. சரிங்களா? இதனுடைய மாற்று பொருள் உப்பு. நெல்லுக்கு நிகரான பொருளாக இருந்தது உப்பு. ஆனா அடிப்படை விலையை கணக்கிடுவதற்கு நெல் அடிப்படையாக இருந்தது. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்ததுனா, வட திசையிலிருந்து வீசும் காற்றை டேஷ் என்பர். வட திசையிலிருந்து வடக்கிலிருந்து வீசுவது வாடை காற்று. வாடை காற்று. அப்ப 8க்கு டி. 9வது, புகழ்பெற்ற மாமல்லபுரம் கடற்கரை கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இப்ப மாவட்டம் பிரிச்சிருக்காங்க. அப்போ இங்க என்ன மாவட்டம் வரும்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து இப்ப என்ன மாவட்டம் பிரிச்சிருக்காங்கன்னா செங்கல்பட்டு. சரிங்களா? அப்போ செங்கல்பட்டு. அப்ப 9வது சி. சேரர்களின் நாடு. சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது. கொங்கு நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, குடநாடு. ஆப்ஷன் டி குடநாடு. ஆப்ஷன் டி குடநாடு. குடநாடு தான் சேரர்களுடைய நாடாக கருதப்பட்டது. அடுத்தது, கீழ்காண்பனவற்றுள் சரியான தொடரை தேர்க. விடைத்தொகையில் வல்லினம் மிகாது, உண்மை தொகையில் வல்லினம் மிகும், ஓமை தொகையில் வல்லினம் மிகாது, உருவகத்தில் வல்லினம் மிகாது. இதுல என்ன சரியான தொடரைன்னா வினை தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில புள்ளி வச்சு எடுத்து இடையில வராது. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. கீழ்காண்பனவற்றுள் சரியான தொடர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 12வது, பெயரச்சம் மற்றும் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து இதுல கொடுக்கப்பட்டதுல எது சரின்னு பார்க்கணும். சரிங்களா? மெல்லினம் மிகும், மெல்லினம் மிகாது, வல்லினம் மிகும், வல்லினம் மிகாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெயரச்சத்துக்கு பக்கத்துல எதிர்மறை பெயரச்சத்துக்கு பக்கத்துல வல்லினம் மிகாது, ஒற்றெழுத்துக்கு வராது. அததான் சொல்றோம். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது 13வது வினா, வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க. வல்லினம் மிகக்கூடிய இடங்கள சரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க போறோம். எழுதிய பாடல் வராது. எது கிடைத்தது? இங்கே வல்லினம் மிகக்கூடாது. இதுல இது ரெண்டுமே சரியான ஒற்று மிகக்கூடிய இடங்கள் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் என்பது சரியான விடை. ஏன்னா 4ஆம் வேற்றுமை கு அதனுடைய பக்கத்துல வல்லினம் மிகும். கு என்ற அந்த 4ஆம் வேற்றுமை ஒரு பக்கத்துல வல்லினம் மிகும். அப்ப ஆப்ஷன் சி சரி. அடுத்தது 14வது, ஆசாரப்பாவை என்பதனுடைய பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. அதுதான் இதனுடைய பொருள், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 14வது ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது 15வது, காக்குவது ஏதெனின் விரதம் காக்கவே. விரதம் இருக்கிறோம் சொல்றோம் இல்லையா, அந்த விரதம் காக்கவே. இதுல விரதம் என்பதனுடைய பொருள் நற்செயல், சினம், அறிவு, நன்னெறி. நன்னெறியை காக்கிறது தான் விரதம் காக்கிறது. அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. விரதம் என்பதற்கு சரியான பொருள் என்னன்னா நன்னெறி.
சரிங்களா? அடுத்தது தமிழ் பண்பாடு என்ற இதழினை தொடங்கியவர் தனிநாயகம் அடிகள். சரிங்களா? கிறித்துவ பேராசிரியர் இவரு தனிநாயகம் அடிகள். அவர்தான் தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர். அடுத்தது பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர், மக்களுக்கான கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடியதுல இதுல பாடலாசிரியராக திகழ்ந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? அப்போ பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்தது பொறுத்துக 18வது வினா. முருங்கை பொறுத்து சொல்ற முருகனுடைய இலைக்கு பேர் சொல்றாங்க. முருகனுடைய இலை கீரை, அப்ப 1க்கு 4. நெல்லு தாள், சரிங்களா? 3. அடுத்தது தாழை மடல் 4க்கு 1. எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. ஆப்ஷன் பி சரியான விடை. அப்போ முருங்கைக்கு கீரை, நெல்லுக்கு தாள் 3, அருகு புல்லு 2, தாழை மடல் 1. அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம். இந்த கலப்பு திருமணத்தை ஹைலைட் பண்ணீங்க. போன்றவருக்கு வித்திட்டு வரீங்க. கொடுக்கப்பட்டதில்லை யாருன்னு சொன்னீங்கன்னா பெரியார். பெரியார் தான் குடும்ப நலத்திட்டத்திற்கும் கலப்பு திருமணத்திற்கும் வித்திட்டவர் பெரியார் தான். அடுத்தது 20வது வினா. பானை டேஷ் ஒரு சிறந்த கலை. அதனுடைய நம்ம பாரம்பரியம் பயன்படுத்துவது வேற, தமிழ்ச்சொல்ல கண்டுபிடிக்க போறோம். பானை வனைதல், அதுதான் ஆன்சர். பானை வனைதல் ஒரு சிறந்த கைவினை கலை, அதை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வனைதல். அடுத்தது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. இது வந்து புகழ்பெற்ற தொடர். இதை சொன்ன எல்லாருக்குமே தெரியும், கவிமணி தேசிய விநாயகம். அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 22வது வினா. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் கொடுக்கப்பட்டதுல மணக்குறவர். காலத்தால் முதல்ல உரை எழுதியவர் அவரு. சிறந்த உரை பரிமையாளர்கள் வரும். நீ கேட்டுக்கிற வினா முதலில் உரை எழுதியவர், அப்போ மணக்குறவர் தான் வரும். ஆப்ஷன் ஏ சரி. தொண்டு செய்து பழுத்த பவன் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சிறப்பை உலகத்துள்ளும். இந்த 23வது கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க. இந்த பாடல்களை தந்தை பெரியாரை பற்றி புகழ்ந்து பாடியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் தான் தொண்டு செய்து பழுத்த பழம் என்ற அந்த சிறப்பு அடைமொழிகளை வந்து கொடுத்தவர் யாருன்னா பெரியாருக்கு. அப்ப பாரதிதாசன் சரியான விடை பி. அது 24. அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி. அணுவை துளைக்க முடியும் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு சொன்னா இங்க கொடுக்கப்பட்டதுல ஔவையார். இவரும் தன்னுடைய பாடல்ல சொல்லியிருக்காங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று கூறியவர் ஔவையார். அப்ப ஆப்ஷன் சி சரியான விடை. 24க்கு சி, ஆப்ஷன் சி. அடுத்து 25வது வினா. செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகின்ற ராப்பி சேது பிள்ளை. அததான் ராப்பி சேதன் கொடுத்திருக்காங்க. இதுதான் உரைநடையில கொண்டு வந்தார். அப்போ 25க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. அது 26. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. சரி, சொல்லுக்கு முதல்ல வராது, இந்த கூற்று சரி. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, அதுவும் சரிதான். சரிங்களா? அப்ப இடையில மட்டும்தான் வரும். அப்ப ரெண்டுமே சரி. எங்க இருக்கு பாருங்க, கூற்று 1 சரி 2 சரி. எங்க இருக்கு? ஆப்ஷன் டி ல இருக்கு. அப்ப கூற்று 1ம் சரி 2ம் சரி. அப்ப 26க்கு ஆப்ஷன் டி. 27வது வினா. அவ் என்ற நெட்டெழுத்திற்கு இணை எழுத்தாக வருவது ஊ. சரிங்களா? அவ் என்ற நெட்டெழுத்திற்கு இணை எழுத்து சொன்னீங்கன்னா ஊ, ஆப்ஷன் டி. சரிங்களா? 27க்கு ஆப்ஷன் டி ஊ என்ற எழுத்து இணை எழுத்து. அடுத்தது 28வது கொஸ்டின். தவறானது எது என்று கண்டறிக்கை. கொடுக்கப்பட்டதுல தவறான இணை. குறிலெழுத்தை குறிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இது வந்து 1 மாத்திரை வரணும். அப்ப இது தப்பா இருக்கு. நெடில் எழுத்துக்கு 2 கரெக்டா இருக்கு. ஆயுத எழுத்துக்கு இருக்கும் கால அளவு 1 மாத்திரைன்னு இருக்கு. அப்போ இதுவும் தவறு. ஏன்னா வந்து அரை மாத்திரை தான். மெய் எழுத்து இருக்கும் கால அளவு அரை மாத்திரை, இதுவும் சரியா இருக்கு. அப்போ 1 3 தவறா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ சரி. 1 3 தான் தவறான இணைகள். சரிங்களா? அப்ப 28க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை.
அடுத்து 29 அ இ ஐ ஓ, இது எல்லாமே குறில் எழுத்துக்கள், இது மட்டும் நெடில் எழுத்து ஆகிய 4 நீண்டு ஒலிக்கும் எழுத்தை கண்டறிக. நீண்டு ஒலிக்கும்னா மாத்திரை அளவு, அப்ப இதுக்கு எல்லாமே ஒரு மாத்திரை தான், ஐக்கு மட்டும் 2 மாத்திரை, அதனால் நீண்ட ஒலிக்கும் எழுத்தாக இருப்பது ஐ என்ற எழுத்து. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து 30வது வினா, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படுகிறது. ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாக எழுதப்படுவது எழுத்து தான். அப்ப ஆப்ஷன் பி எழுத்து என்பது சரியான விடை 30வது வினாவிற்கு. அடுத்தது 7ஆம் வகுப்புல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளுக்கு பெயர் தொகுதி. கப்பல் கட்டுவதற்கு மர ஆணையை பயன்படுத்துவாங்க, அதுக்கு பேர் வந்து தொகுதியின் பெயர். அப்ப ஆப்ஷன் சி 31க்கு சி ஆன்சர். சல்லி. அடுத்த கொஸ்டின் 32வது கொஸ்டின். சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற அந்த புளியங்கொம்பினால் சென்று ஒரு வளையம் செய்வாங்க, அந்த வளையத்தை தான் குறிக்கும். புளியங்கொம்பினால் வளையமாக செஞ்சு அதை மாட்டின் கழுத்துல மாட்டுவாங்க, அதுக்கு பேர் தான் சல்லி. அப்போ 32வது விடை ஆப்ஷன் டி. அடுத்து 33வது வினா கூற்று கொடுத்திருக்காங்க. விலங்குகளின் தோலில், அதாவது விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள், விலங்குகள தோல்ல, இது சரிதான். காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவதை கஞ்ச கருவிகள் சொல்லியிருக்காங்க, கிடையாது. காற்று கருவிகள் தான் வரணும், கஞ்ச கருவிகள் என்பது ஒன்றோடு ஒன்று பொருந்துவது, அப்ப இது தப்பு. அப்போ கூற்று 1 சரி 2 தவறு. கூற்று 1 சரி 2 தவறு எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. அப்ப கூற்று 1 சரி கூற்று 2 தவறு, ஆப்ஷன் ஏ சரியான விடை. 34 தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வைப்பது மடமை என்று கூறியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஔவையார். ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க, தேடிய செல்வத்தை செலவழிக்காமல் புதைத்து வைப்பது மடமை என்று கூறியவர் ஔவையார். சரிங்களா, ஆப்ஷன் டி. 34க்கு ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது 35வது வினா, டேஷ் என்னும் மாடு கழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. அதை எப்படி சொல்லுது கண்ணுடையம்மன் பல்லு என்ற ஒரு இலக்கியம் எருதுகட்டு என்று சொல்லுகிறது. இந்த 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்றது. மாடு கழுவுதல் என்னும் நிகழ்வு வந்து கண்ணுடையம்மன் பல்லுல எருதுகட்டி என்று கூறுகிறது. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது 36 திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொன்னீங்கன்னா டைரக்டா வந்து இறையரசன். இறையரசன் என்பவர் தான் வந்து கன்னிப்பாவை என்னும் நூலை ஏற்றினார். 36க்கு ஆப்ஷன் டி சரியான விடை. வாணிதாசருக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பிரெஞ்சு அரசு. ஆப்ஷன் ஏ. 37க்கு ஆப்ஷன் ஏ. உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் லாப்டின்னு சொல்லுவாங்க. உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம், இதை தொடங்கினவர் யாருன்னு சொன்னீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க தான் வந்து இந்த இயக்கத்தை தொடங்கி அதுக்கு பணிபுரிந்தவங்க. அப்ப 38க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக இந்திய தேசிய ராணுவத்தில் உருவாக்கப்பட்ட பெண்கள் படையின் பெயர் ஜான்சி ராணி. ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களுடைய பெயரால தான் மகளிர் படையானது உருவாக்கப்பட்டது. அப்போ ஆப்ஷன் சி. 39க்கு ஆப்ஷன் சி. 40 பாருங்க, களஞ்சியம் என்ற பெயரில் மகளிர் குழு ஆரம்பித்தவர். மகளிர் குழு ஆரம்பிச்சவர் யாருன்னு சொன்னீங்கன்னா சின்ன பிள்ளை. குடியரசுத் தலைவர்கிட்ட விருது வாங்கினவங்க சின்ன பிள்ளை. அப்ப 40க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. கீழே நோட்டில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. எதுன்னு பார்க்கலாம். பெண் கல்வி பெண் சம்பந்தப்பட்டது, கைம்பெண் இதோ ஒரு பெண் சம்பந்தப்பட்டது, மறுமணம் விதவை மறுமணம் பெண் சம்பந்தப்பட்டது. ஆனால் பொது உடைமை என்பது இதிலிருந்து வேறுபட்ட ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆகவே ஆப்ஷன் டி இந்த 41வது வினாவிற்கான சரியான விடை. சரிங்களா, அடுத்தது கீழ்கண்டோற்று சரியான தொடரை கண்டறிக. 42வது வினா. எது கரெக்ட்னு பார்த்தா இங்க என் சொல்றது தப்பா, அப்ப பி அவுட் டி அவுட். என் வீட்டு தோட்டத்தில் மனம் வீசின, இந்த நான் இங்க வருது, இங்க நான் இது வரல. சரிங்களா, இந்த நான் வரக்கூடாது, அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆப்ஷன் ஏ ரைட். கீழ்காண்போற்றில் சரியான தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, வாசனை வீசின. சரிங்களா, 43 பேரா தொடரை தேர்ந்தெடுக்கவும். சரிங்களா, பசு கன்றை ஈன்றன, இது வந்து பன்னேறு வருது கிடையாது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, இது ஒருமையில இருக்கு, இது கிடையாது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வரணும்.
தோழன் சிலம்பு விற்க போனால், இங்கும் பால் மாறுது. குழலில் நடனம் ஆடினால், இதுவும் பெண்பால் இதுவும் பெண்பால். இதுதான் சரியா பொருந்தது. ஆகவே ஆப்ஷன் டி சரியான தொடர். இங்க பெயரில்லாத சரியான அர்த்தம். அப்ப 43க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 44வது வினா. இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நுண்ணறிவு. இன்டெலிஜென்ட் சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்ப ஆப்ஷன் சி நுண்ணறிவு என்பது சரியான விடை. அடுத்து 45வது வினா. கான்பிடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பாத்தீங்கன்னா நம்பிக்கை. சரிங்களா? அப்போ கான்பிடன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நம்பிக்கை. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து 46. வினை என்னும் சொல்லுக்குரிய பொருள். வினைனா ஒரு செயலை குறிக்கும். அப்ப செயல் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி செயல். 46க்கு ஆப்ஷன் பி சரியான விடை. 47. எட்டாம் வேற்றுமையை டேஷ் வேற்றுமை என்று அழைப்பார். எட்டாம் வேற்றுமை வேற்றுமை உருவு இல்லை, அதனால அது என்னன்னு சொல்லுவோம்னா விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம், அதுக்கு மற்றொரு பெயர். அப்ப எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்று அழைப்பார். விழி எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சில இருக்கு. 47க்கு சி சரியான விடை. அடுத்தது 48வது வினா. வட்டம், வடிவம், செம்மை, நிறப்பண்பு. அப்ப வட்டம் அதாவது வடிவ பண்பு, நிறப்பண்பு இருக்கு. அப்ப அது கண்டிப்பா பண்பு பெயரா தான் இருக்கும். இது எவ்வகை பெயர்கள்னு கொடுத்திருக்காங்க, பண்பு பெயர்கள். ஆப்ஷன் டி. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 48க்கு ஆப்ஷன் டி சரியான விடை. 49வது கூட்டு டைப்ல கொடுத்திருக்காங்க. ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். சரி, ஏவல் வினைமுற்று முன்னிலையில் தான் வரும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். இங்க விகுதி பெற்றே வரும் என்பது வேங்கோல் வினைமுற்று. அதுவே கூற்று 1 மட்டும் தான் சரி. அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் பி சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 50வது வினா. பின்வரும் வினைமுற்றுகளில் வேர்ச்சொல்லுடன் சரியாக இணைந்துள்ள ஒன்றை தேர்க. எது வேர்ச்சொல் கரெக்டா இருக்கு? இங்க பேசினால பேச வரணும், தப்பு. தருகின்றது தான் வரணும், அப்ப இதுவும் தப்பா கொடுத்திருக்காங்க. வருவதற்கு வான் வரணும், அப்ப இதுவும் தப்பு. நடக்கின்றது, அதாவது நடக்கிறது என்பதற்கு நட என்பதுதான் சரியாக பொருத்தி இருக்கிறார்கள். ஆகவே ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று. சரி, அடுத்தது 51 பாருங்க. நன்றாற்றல், நன்று குட்டல் ஆற்றல். எது ஒரு பாருங்க, நன்று குட்டல் ஆற்றல். ஆப்ஷன் பி. பார்த்தோடனே தெரிஞ்சுக்கலாம். அப்ப 51வது வினாவிற்கான விடை நன்று குட்டல் ஆற்றல், பி ஆப்ஷன். அடுத்தது 52வது வினா. திரிந்து கூட்டல் அற்று என்பதை சேர்த்து எழுதும். திரிந்து கூட்டல் அற்று, திரிந்தற்று எங்க இருக்கு பாருங்க, இங்க ஒரு த அதிகமா இருக்கு, அப்ப இது கிடையாது. திரிந்தற்று, பி தான் ஆப்ஷன். சரிங்களா? திரிந்தற்று, திரிந்து கூட்டல் அற்று, திரிந்தற்று. ஆப்ஷன் பி சரியான விடை. 52க்கு ஆப்ஷன் பி சரியான விடை. 53 பாருங்க. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேள்வி நல்லா படிக்கணும். எதிர்ச்சொல். அப்ப எளிதுன்னா அரிது, எளிது அரிது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து 54. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இதுவும் ஆப்போசிட் தான். சரிங்களா? அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா இளமைக்கு முதுமை. இதுவும் ஆப்ஷன் ஏ, இளமைக்கு முதுமை. 55வது வினா பாருங்க. பின்வருவனுக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், சுப்புரத்தினம் என்பது பாரதிதாசனுடைய இயற்பெயர். இது எல்லாமே மேட்சா இருக்கு. ஆக்சுவலா பகுத்தறிவு என்ற சொல்லுதான் வேறுபட்டு இருக்கு. ஆகவே 55வது வினாவிற்கு பொருந்தாத சொல் எதுன்னு சொன்னீங்கன்னா பகுத்தறிவு. அடுத்தது 56வது வினா. நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தின் பொறுப்பை ஏற்க கப்பலின் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து வர்றாரு. எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு வந்திருந்தார்னா ஜெர்மனியில இருந்து தான் அவர் வந்தாரு முதல்ல கடல் வழியாவே. அப்ப ஜெர்மனின்னு ஆரம்பிக்கிறது இதுதான். அப்ப ஆப்ஷன் டி தான் சரி. ஜெர்மனியில இருந்து சிங்கப்பூர் வந்தடைந்தார். அப்ப கொடுக்கப்பட்ட ஒரே ஆப்ஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி. திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு தெரியும், அயோத்திதாச பண்டிதர். திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். சரிங்களா? 58. கல்வி அறிவு இல்லாத பெண்கள் டேஷ் போன்றவர்கள் என்று பாரதிதாசன் சொல்றார். கலர் நிலம்னு சொல்றாரு. அப்ப அந்த கலர் நிலம் என்பதற்கு பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பண்படாத நிலம். ஆப்ஷன் ஏ இதுதான் சரி. கலர் நிலம் என்பது பண்படாத நிலம். அப்போ 58க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை.
59 பாவரோடு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் ஒன்று எது? அவர் எழுதின நூல் ஒண்ணு இதுல இருக்கு, கண்டுபிடிக்கணும். கொய்யாக்கனி, மாங்கனி இதெல்லாம் கிடையாதுங்க. தைப்பாவை, மாங்கனி, கண்டமக்கனி எல்லாம் கிடையாது. கொய்யாக்கனி என்பது பெருஞ்சித்திரனாருடைய நூல். அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 60வது கீழ்காணும் நூல்களுள் கவிஞர் வாணிதாசன் அவர்கள் எழுதிய நூல். இவர் முக்கியமான ஆசிரியர்ன்றதுனால நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். கொடிமுல்லை. சரிங்களா? கொடிமுல்லை என்ற நூல் தான் வாணிதாசன் எழுதிய நூல். இப்ப மீதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு வந்து பாரதியார் இருப்பாரு, அழகியின் சிரிப்பு, இருண்ட வீடும் வந்து பாரதிதாசன். அப்போ ஈஸியா கண்டுபிடிச்சலாம் கொடிமுல்லை. அப்ப 60க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பொறுத்துக நடந்து வருது, கண்டிப்பா வினையச்சம் 4. பேசிய இங்க முடியும் போது ஆவல முடியுது, அப்போ பெயரச்சம். அப்போ 1க்கு 4, 2க்கு 3, 2வதுக்கு 3. அப்ப இது இந்த ஆப்ஷன்ல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, ஆப்ஷன் பி. அப்போ இந்த ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? 4, 3, 1, 2. சரிங்களா? 61வது வினா இருக்கு. 62 பாருங்க. ஒரே சொல் பல முறை அடிக்கு வரும் தொடர் எவ்வகை தொடர்? சரிங்களா? இங்க கொடுக்கப்பட்டதுல ஒரே சொல் பல முறை அடிக்கு வருவது எதுன்னு சொன்னா அடுக்கு தொடர் தான். ஏன்னா இரட்டைகளை விட 2 வாட்டி தான் வரும். ஆனா அடுக்கு தொடர் பல முறை வரும், 1, 2, 3 வரும். அப்ப அடுக்கு தொடர். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது 63 துஞ்சினார் என்பது எவ்வகை சொல்? எவ்வகை சொல் அப்படின்னு சொன்னா மங்களம், மங்களமான சொல்லு. 2 செத்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம், செத்தார்னு சொல்லுவோம். அதை அப்படியே சொல்ல முடியாது. துஞ்சினார்னு மங்களகரமான சொல்லுவோம். அதுதான் இங்க மங்களம் என்ற முறையில வரும். ஆகவே 63க்கு ஆப்ஷன் ஏ மங்களம். அந்த 64வது பாருங்க. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல். அப்ப இலக்கணம் உடைய சொல்லுது, நம்ம ஈஸியா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஆப்ஷன் சி இலக்கணம் உடையது, இலக்கணம் உடையது. அடுத்தது இந்த வேலையை செய்து முடிக்க ஒரு கை குறைகிறது. இங்க ஒரு கை என்றது சினை உறுப்பு. அப்ப அது எந்த ஆகு பெயர்? சினையாகு பெயர். அப்ப 65க்கு சினையாகு பெயர் என்பது மிகச் சரியான விடை. சரிங்களா? 66 எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, திருக்குறள். அப்போ இதுக்கு என்ன ஆப்ஷன்? மெய்ப்பொருள், ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இது ஈஸியா கண்டுபிடிச்சா. 67வது வினா. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். கூற்று 1 சொல்லுது, இது கரெக்ட். 2000 வருஷத்துக்கு முற்பட்டவர் தான். உலக பொதுமறை என்று போட்டப்படும் நூல் திருவாசகம்னு கொடுத்திருக்காங்க, தப்பு. உலக பொதுமறை திருக்குறள் தானே வரணும். அப்ப கூற்று 1 சரி, 2 தவறு. அப்ப கூற்று 1 சரி, 2 தவறுன்றது எதுல வருது? ஏவல வருது. 67க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், திருவள்ளுவர் மாலை. அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது 69வது வினா. தத்தம் கர்மமே கட்டளைக்கல். இதுக்கு வந்து நம்ம குறள் ஞாபகம் வரும். பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல்னு குறள் படிச்சிருப்போம். அப்ப பெருமைக்கும் சிறுமைக்கும் கர்மமே கட்டளைக்கல். அப்ப ஆப்ஷன் பி. 69க்கு ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது பொறுத்துக பயனில்லாத கலர் நிலம் வந்து பாத்தீங்கன்னா கல்லாதவர் 2. இங்க 1 தான் வருது. அப்ப பி தான் ஆப்ஷன். அடுத்து 2வது செக் பண்ணிடலாம். புகழாலும் பெரியாலும் அறியப்படுவது நடுநிலைமை. அப்ப 2வது 3. அப்ப சந்தேகமே வேணாம், ஆப்ஷன் பி சரியான விடை. சரிங்களா? அடுத்தது 71வது வினா. மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் எது? எதை கத்துக்கணும்னு சொல்றாங்க? எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், மணி இலக்கணம், யாப்பு இலக்கணம் கேட்டுங்க. யாப்பு செயலின் உறுப்புகளாகிய யாப்பு, அந்த இலக்கணம் தேவைப்படுகிறது. ஆகவே மரபு கவிதை எழுதுவதற்கு யாப்பு இலக்கணம் அவசியம். ஒரு அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர். பல அசைகள் சேர்ந்து அமைவது சீர். படிச்சிருப்போம் 9ஆம் வகுப்புல. அது செயலில் 2ஆம் எழுத்து ஒன்று வேற தொடுப்பது எழுகை. முதல் எழுத்து மோன, 2ஆம் எழுத்து எழுதுக. அப்ப ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்தது 74வது வினா. பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஆசிரியர், அதாவது வெண்பாவிற்கு செப்பலோசை, ஆசிரியர் பாவுக்கு அகவலோசை. அப்ப 3, 1 எங்க இருக்கு பாருங்க. இந்த ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, 3, 1. கலிப்பா
துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா, தூங்கல் ஓசை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கிளியரா இருக்கு. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து 75 பாருங்க. அகவல் ஓசையுடையப்பா. இந்த கொஸ்டின்ல இருந்தே கண்டினியூட்டி பார்த்துக்கலாம். அகவல் ஓசையுடையப்பா ஆசிரியப்பா. அகவல் ஓசையுடையது ஆசிரியப்பா. 76வது வினா. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்பரவு ஆற்ற அது அறிதல் அறிவுரிமை. இந்த பாடவர்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை. அதனுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்ப 76க்கு பெருவாயின் முள்ளியார் என்பது சரியான விடை. நம்பியாண்டார் நம்பியார் எழுதப்பட்ட அடியார்கள் 63 நாயன்மார்களுடைய சிறப்பை கூறுவது நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி. இதுதான் நம்பியாண்டார் நம்பி எழுதிய ஒரு நூல். அடுத்தது 78வது வினா. சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கனுடன் வேலை செய்த நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சேக்கிழார். பெருபுராணம் இயற்றிய சேக்கிழார். அவர் தான் பாத்தீங்கன்னா சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கனுடைய அவைக்களப்புலவராக விளங்கியவர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது 79வது வினா. எல்லோரும் என்புற்று இறைக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறிவியல் பராபரமே. இந்த பராபரமே என்ற அந்த வார்த்தைக்கு வந்து மேலான பொருள் அர்த்தம். இந்த சொல்லை பயன்படுத்துவது வந்து தாய்மானவர் தான். சரிங்களா? அப்போ இந்த பாடவர்கள் உடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா தாய்மானவர். இதுதான் சரியான விடை. 79க்கு ஆப்ஷன் சி. 80வது வினாவிற்கு வாங்க. குற்றால குறவஞ்சி எந்த மலை பெருமையை கூறுகிறது? ஈஸியா கண்டுபிடிச்சா எந்த மலை? குற்றால மலை. குற்றால மலையை பற்றி சொல்வதுதான் குற்றால குறவஞ்சி. அடுத்தது பொறுத்துக. கலாம்னா போர். 3 எங்க இருக்கு பாருங்க. இங்க 1 இருக்கு. குழினா ஒன்று கூடி. சரிங்களா? 4. அப்ப 3 4 எங்க இருக்கு? இது இருக்கு. தோல்னா குற்றம் 2 1. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. 81க்கு ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது கீழ்கண்ட நூல்களில் எது இளங்கோவடிகள் இயற்றியது? நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சிலப்பதிகாரம். சரிங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அப்ப 82வது வினாவிற்கான விடை சிலப்பதிகாரம். அடுத்தது நீலகேசி டேஷ் காப்பியங்களுள் ஒன்று. 5 இருங்காப்பியங்களுள் ஒன்று. ஆப்ஷன் சி. 5 இருங்காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி. உடல் நோய்க்கு டேஷ் தேவை என்று அறிவியல் ஆத்திச்சொடி கூறுகிறது. ஔடதம். உடல் நோய்க்கு மருந்து. ஔடதம்னா மருந்துன்னு பொருள். அப்ப ஔடதம் தேவை. ஆப்ஷன் பி சரியான விடை. 85வது வினா பாருங்க. சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா காரியாசான். சிறுபஞ்சம் என்ற நூலினுடைய ஆசிரியர் காரியாசான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டா டைரக்டா சொல்லலாம். அப்ப 85க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 86 பாருங்க. பெண் குழந்தைகள் கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியது டேஷ் புதினமாகும். இப்படி ஆராய்ந்து எழுதினவங்க ராஜன் கிருஷ்ணன். எதனா மன்னகத்து பூந்துளிகள். இந்த நூல்ல தான் கொலைக்கான காரணங்களை, குழந்தைகள் கொலைக்கான காரணங்களை சொல்லியிருக்காரு பெண் குழந்தைகளுக்கு. அப்ப ஆப்ஷன் பி சரியான விடை. சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கந்தர்வன். இந்த கந்தர்வன் தான் அந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு. அப்ப 87க்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 88 தன்னுடைய தமிழ் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். யாருன்னு ராஜன் கிருஷ்ணன். இவங்க தான் வந்து முதல்ல சாகித்ய அகாதமி விருது பெற்ற பெண் எழுத்தாளர் தமிழகத்துல. அப்ப 89 உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை கூறும் புதினம் எது? உவர்ப்பு வாழ்க்கைனா கடற்கரை, உப்பு. இத மனசுல வச்சுங்க. கரிப்பு மணிகள். உப்பு கரிக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் நீங்க. அப்ப ஆப்ஷன் சி கரிப்பு மணிகள். அடுத்து பாருங்க. கலில் கிப்ரான். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். லெபனான் நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் தான் கலில் கிப்ரான். அப்ப 90க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பரிபாடல். சங்க இலக்கியத்துல வந்து பண்ணோடு இசையோடு பாடப்பட்ட ஒரு நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா பரிபாடல். அப்ப 91க்கு ஆப்ஷன் பி சரியான விடை. 92 இதோ நம்ம அறிந்த ஒன்றுதான் நெடுந்தொகை என்ற அழைக்கப்படும் நூலின் மற்றொரு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. அகநானூறு. சரிங்களா? அதுதான் சரியான விடை. 10 பாட்டு நூல்களில் ஒன்று கொடுக்கப்பட்டதில்லை. இது எல்லாமே 8 தொகை. ஆனா மலைபெருக்கடாம் என்கின்ற கூத்தராற்றுப்படிதான் 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று. அப்ப ஆப்ஷன் சி சரியான விடை. 93க்கு ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களில் ஒன்று.
முல்லைப்பாட்டு எந்த வகையான நூல்னு கேட்டிருக்காங்க. எட்டு தொகை கிடையாது, 15 கீழ்கணக்கும் கிடையாது, பாட்டியல் நூலும் கிடையாது. 10 பாட்டு என்பது சரியான விடை. சரிங்களா? முல்லைப்பாட்டு 10 பாட்டுல ஒரு நூல். அப்ப ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது, தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். எல்லாரும் தெரிந்த ஒரு விஷயம் தான். சரிங்களா? அடுத்து 96வது வினா, தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்கள் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள இயல்கள் ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல். அப்ப 3 அதிகாரம், 3 9 27, அப்ப 27 இயல்கள். சரிங்களா? தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் முறை வைப்பு, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். கரெக்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். 98 பாருங்க, வன்மை இல்லையே வறுமையின்மையால் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். அத ராமநாத நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க, அதான் கேட்கிறாங்க. வன்மை இல்லையோ வறுமை இல்லை, இது சொல்லப்பட்டது கம்பராமாயணம் என்ற நூல்ல. அப்ப 98க்கு ஆப்ஷன் பி சரியான விடை. 99, காற்றின் ஆற்றலை வலி மிகின் வலி இல்லை என்று கூறிய ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு. இந்த நூல் தான் சொல்லுது வலி மிகின் வலி இல்லை என்று. புகழ்பெற்ற பாடல் வரியது. புலாநாட்டம் உடையதாக அமைந்ததாக அகநானூறு கூறுவது எதுன்னு சொன்னா கடல் தான் புலால் நாட்டம் வீசும். சரிங்களா? அப்போ 100 வினாவிற்கான, அதாவது 100வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, கடல். நன்றி.